ஒரு பக்கம் வேலை பார்த்து கொண்டே படிக்கக்கூடிய பிள்ளைகள், இன்னொரு பக்கம் அவர்களுடைய அம்மா அப்பாக்கள் அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்காங்க. நீ என்ன வேலை பார்க்குறீங்க? அந்த வேலை பார்க்கும்போது மனசுக்குள்ள என்னெல்லாம் ஓடும்? உள்ளுக்குள்ள கதறிட்டு இருக்கேன், வெளியில் அழுகக்கூடாது. என்ன வேலை பார்க்குறீங்க? 3வது படிக்கிறதே இந்த பூ எடுக்க அப்படிலாம் போவேன். 10th அந்த லெவலில் தான் இந்த ஹோட்டல் ஃபீல்டு இதுக்குள்ளே போனேன் சார். ஹோட்டலில் என்ன வேலை? மீல்ஸ் எடுத்து வைக்கிறது, ஒவ்வொரு டைம் இலை எடுக்க கூட விடுவாங்க. என்ன படிக்கிறீங்கம்மா? சார் நான் ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் சார். எந்த வேலை ரொம்ப சிரமமாக இருக்குமா ஹோட்டலில்? இலை எடுக்கிறது தான். இலை எடுக்கிறது. உங்களுக்கு இந்த வேலை பார்க்கல என்ன ஓடும் மனசில்? நம்மளுக்குன்னு ஒரு அம்மா இருந்திருந்தா இந்த வேலைக்குள்ள என்னை விட்டுருக்க மாட்டாங்க. தம்பிகிட்ட கொடுங்க. எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்ப்பீங்க? 5 மணிக்கு எஞ்சி 8 மணி வரையும் பார்ப்பேன். சாயங்காலம் 5 மணிலேருந்து 8 மணி வரையும் நைட்டு வேலை இருக்கும். ஃபஸ்ட்டு கொத்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து விவசாய வேலை செஞ்சுட்டு இருக்கேன். காலையில் விவசாய வேலை, சாயந்தரம் கொத்து வேலை. கொத்து வேலை. ரெண்டுல எது ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? கொத்து வேலை தான் எங்களுக்கு கொத்து வேலை தான் கஷ்டம். சிரமம். என்ன வருமானம் கிடைக்குது? விவசாய வேலை வந்து 100 ரூபா, கொத்து வேலையும் அதேமாரி 100 ரூபா தான் தருவாங்க. பால் ஊற்றுற வேலை பார்க்குறேன். காலையில் ஒரு 4:35 8 o'clock வரையும் வேலை இருக்கும். அதான் வீடு வீடாக கொண்டு போய் பால் கொடுக்குறது. ஒரு 4 மணி நேரம் காலையில் வேலை, அது முடிச்சு தான் காலேஜ். காலேஜ் போயிட்டு வந்து திரும்பி காலைல ஊற்றுற மாதிரி சாயங்காலமும் ஊற்றணும் அந்த வீட்டுகளுக்கு. அது எவ்வளோ நேரம் போகும்? அதுவும் சாயங்காலம் ஒரு 8 மணி 9 மணி கூட ஆகலாம். இதுக்கு நடுவில் படிக்கணும். அதுக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு ஆபீஸ் வேலை மாதிரி 2 பகுதியாக பிரிச்சு பாருங்க. நல்லா முழு இரவு தூங்கி எவ்வளோ நாள் இருக்கும்? அப்பா இருக்க வரையும் 8 to 9 தவறுனதுக்கு அப்புறம் 10:30 மணி ஆயிரும். உங்களை பொறுத்த வரைக்கும் இது சின்ன வயசுக்கு ஆகும். அவ்வளோதான். இந்த வேலை செய்யும் போதெல்லாம் என்ன யோசிச்சுட்டே இருப்பீங்க? ஏன்னா காலையில எந்திரிச்சு இதெல்லாம் பார்த்துக்க யோசிக்கிறதே இல்லை, அப்படியே படிச்சு தான் ஆகணும். அது இது வேலையும் பார்த்தா ஆகணும். அடுத்து வந்து குடும்ப சூழ்நிலைனால அப்படியே கஷ்டப்பட்டு அடி. தம்பிகிட்ட கொடுங்க. டிப்ளமா படிச்சுட்டு இருக்கேன். ஒரு 6th வாழைக்காய் ஜாமிச்சு தூப்பேன். பாலக்காய் தாறு? ஆமாம். தூரம் தூக்கிட்டு போகணும். ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். கனமா இருக்காது? அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். தூக்கம் வெயிட்டாக தான் இருக்கும். ஆமாம். தலைகள்லாம் கிடக்குன்னு ரொம்ப ஆடிடுவோம். இது நம்ம காலையிலயா இல்லை காலேஜ் போயிட்டு வந்தா? இல்லை, 6th படிக்கும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து போவேன். அப்போ 6th தாத்துக்கும் போது 5 ரூபா கொடுத்தாங்க. இப்போ 10 ரூபா கொடுத்துருக்காங்க. வாழைத்தாறு இருக்கா? இப்போ 2 தான் சுமந்துட்டு போவேன். 2 சுமந்துட்டு போவீங்களா? யாராவது இதை வைக்க தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? ஒரு நிமிஷம். இதை தூக்கிக்கிட்டு 1/2 கிலோமீட்டர் போகணும். ஆமாம். திடீர்னு கீழே போட்டுருவேன். வெளியே கொண்டு போய் ஏசுவாங்க. யாராவது இங்கே சிட்டி பசங்க தானே நீங்கள்? ட்ரை பண்ணி பாருங்க. 2 ட்ரை பண்ணி பாருங்க. யாராவது எப்படி கனமா இருக்கா? பரவாயில்லையா? எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பயமா இருக்கு. எவ்வளோ தூரம் நடக்க முடியும்னு நினைக்கிறீங்க தூக்கிட்டு? ஒரு 5 ஸ்டெப் வச்சாலே கஷ்டம் தான். 5 ஸ்டெப்பே கஷ்டம். என்ன வேலை பார்க்குறீங்க? மார்க்கெட் லோடு ஏற்றுறீங்களா? பெட்டியில் மல்லி வரும். பெட்டியிலேருந்து கடையில் இறக்கி வச்சுட்டு அதை தனித்தனி கடைக்காக போடணும் சார். 9 மணிக்கு போயிடுவோம் சார். நைட்டு 4 மணிக்கு வந்துடுவோம். இது 9 மணிக்கு போய் 4 மணி வரைக்கும் ஏற்றுவீங்க? ஆமாம் சார். நைட்டு ஃபுல்லாக லோடு ஏற்றுவீங்க? ஆமாம். 9 to 4னா அப்புறம் வந்து படிக்கிறது, காலேஜுக்கு போகிறது, தூங்குறது எப்போ? சாயந்தரம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தூங்குவேன் சார். அப்புறம் அம்மா வீட்டில் கொஞ்சம் இட்லி கடை வச்சுருக்காங்க பக்கத்துலேயே. இப்போ அந்த இதுலேயும் சாயந்தரம் ஒரு வேலை இருக்குது. 4 to 6க்கு அப்புறம் பக்கத்தில் கொடுங்க. எந்த ஊர் நீங்கள்? நான் உசிலம்பட்டி. என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வீட்டில் வந்து பால் பிச்சர் வேலை பார்ப்பேன். போக கேட்ரிங் அதுக்கப்புறம் ஆடு விற்கிறது இதெல்லாம் போவோம். அக்கா பிரியாணி ஷாப் வச்சுருக்காங்க. அவங்க டயர்டாக இருக்கும் போது, அவங்களால முடியாத போது ஹெல்ப்பிங் செஃபாகவும் பண்ணுறோம். சமைக்கவும் செய்வீங்க? எவ்வளோ நேரம் வேலை பார்ப்பீங்க கடையில்? மத்தியானம் 2 மணிலேருந்து நைட்டு 11 o'clock ஆகிடும். வேலை பார்த்துட்டு எப்படி படிச்சீங்க? என்ன காலையில் காலேஜ் 7 மணிக்கு போயிட்டு 1:30 மணிக்கு காலேஜ் முடியும். அப்படியே வேலைக்கு வந்துடுவேன். நடுவில் ஒரு 1/2 hour ஒரு கொஞ்சம் டைம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? 10 நிமிஷம் கிடைச்சாலும் அந்த 10 நிமிஷம் தூக்கம் தான் வரும். தூங்கிடுவேன். தூக்கம் தான் இல்லை. என்ன வேலை பார்க்குறீங்க? கூலி வேலை. எந்த ஊர்? தர்மபுரி. கிளாஸ் முடிச்சுட்டு வந்து வீட்டு வேலை பார்க்க போகணும். 6 to 8 மணிக்குள்ளே வேலை முடிக்கிற மாதிரி பார்க்குவேன். 1 மணி வரைக்கும் படிப்பேன். காலையில் 6 மணி to 7 மணி வரைக்கும் கைநில வேலை பார்க்குவேன். இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான வேலை இது. கலக்கா பிடுங்குறது. அது குனிஞ்சு பிடுங்கணும். கை ரொம்ப வலி எடுக்கும். நான் வாழைத்தார் தான் சார். நீங்களும் வாழைத்தார் தூக்குறீங்க? எவ்வளோ நேரம் இந்த வேலை பார்ப்பீங்க? வாரத்தில் 5 நாள் காலேஜ் இருந்தால் 3 நாள் காலேஜ் போய்ட்டு மீதி 4 நாள் தார் சம்பு வைப்போம் சார். 2 தார் சம்பு சார். ஒரு நாளைக்கு 30,000 அப்படி சம்பேன். எத்தனை வருஷமா அந்த வேலை பார்க்குறீங்க? நான் 7th வேலை பார்க்க சார். ஒரு பக்கம் அது மாதிரி இது பண்ணுது. கண்ணில் கொஞ்சம் எதுவும் பிரச்சனை இருக்கா? நைட்டுக்கும் இது கிரஷருக்கு வேலைக்கு போகிறோம் சார். அது தூக்கம் இருக்கா சார்? சில அதான் கேட்குறேன். தூக்கம் இல்லாதனால அந்த மாதிரி சார். தம்பிகிட்ட கொடுங்க. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க தம்பி? மார்க்கெட்டில் காய்கறி வேலை செய்யறேன். ஓ, என்ன வேலை செய்வீங்க அந்த காய்கறி கடையில்? தக்காளி பொட்டி தூக்கணும் சார். என்ன வெயிட் இருக்கும்? 30 கிலோ இருக்கும். 6 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சு. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க தம்பி? சாயங்காலம் 5:30 மணி to
நைட்டு வந்து 10:30 மணி வரைக்கும் துணி கடையில் வேலை பார்க்குறேங்க சார் ஈரோட்டில். ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேங்க சார். பண்ணுறப்ப என்ன தோணுன்னா மற்ற பசங்க மாதிரி எல்லாம் ஜாலியாக கேம் எல்லாம் விளையாடிட்டு இருக்கானுங்க, நம்மளால விளையாட முடியல அப்படின்னு தோணுச்சு. என்ன வேலை பார்க்குறீங்க? காலைல கார் துடைக்க போவேன். இந்த சண்டே சாட்டர்டே நோட்டீஸ் கொடுப்பாங்க, அதுக்கு போவேன். சம்மர் வெக்கேஷன்லாம் அந்த ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்தேன். பக்கத்தில் தம்பிகிட்ட கொடுங்க. எந்த ஊர்? எங்கள் கள்ளக்குறிச்சி. எங்கள் செங்கல் சூழலில் வேலை பார்த்தேன். இந்த வயசுலேருந்து இந்த செங்கல் சூழலில் வேலை பார்க்குறீங்க? எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து. நினைவு தெரிஞ்சதுலேருந்தா? தம்பிகிட்ட கொடுங்க பக்கத்தில். நான் பழக்கடையில் வேலை பார்க்கேன் சார். எந்த ஊர் சார்? நான் கோவில்பட்டியிலேருந்து வரேன். ஒரு மாதிரி ஒரு கழிச்சே பேசுறீங்களே, அந்த வலி இருக்கான்னு? ஒரு மூட்டை 10 கிலோ இருக்கும் சார். தோள்பட்டையில் தான் தூக்குவேன். எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறீங்க? 10 மணி வரை வேலை இருக்கும் சார். எனக்கு பஸ்ஸை விட்டுட்டேன்னா நடந்தே போயிடுவேன் வீட்டுக்கு. நடந்து போவீங்களா? அப்போ என்னெல்லாம் யோசிச்சுக்கிட்டு போவீங்க? எங்கள் அப்பா படுற கஷ்டத்தோட கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும். எங்கள் அம்மாவை நல்ல இடத்துல உட்கார வைக்கணும். நீ வேறயா? இந்த காரணத்துக்காக தான் நான் வேலைக்கு அனுப்புறேன். அவன் வேலைக்கு போனா வீட்டில் சொன்னாங்க, அவன் போனானா அவனுக்கு என்னன்றது தெரியும். ஒரு பொறுப்பான ஆளா மாத்துறது. அதேதான் 2014 ஸ்ட்ரோக் வந்துச்சு, காப்பாற்றணும். திருப்பி கீழே விழுந்து கால் ஒடிஞ்சிச்சு, அடுத்து கீழே விழுந்து கை ஒடிஞ்சிச்சு. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. 2014 20 வரைக்கும் அவர் ஹாஸ்பிட்டலைஸ். எங்களோட சேவிங்ஸ் இந்த நட்டு எல்லாத்தையும் இழந்துட்டோம். அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்க தான் வாழணும். தைரியமா இரு. வேற படிப்போட உழைப்பும் இருந்தா நீங்க வாழ்க்கையில முன்னேறிடலாம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. நம்மளால இவ்வளவுதான் நம்ம பிள்ளைகளுக்கு முடியும், அதுக்கு மேல முடியாதுன்னா நீங்க கொஞ்சம் சேமிச்சு பழகுங்க. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. தம்பி வேலைக்கு போறானா முதலாம் போல 9th இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணா. ரிலேட்டிவ் கூட 100 ரூபா கொடுத்தா கூட எதுவுமே வாங்கி சாப்பிட மாட்டாங்க. 2 பேருமே உண்டியல் வச்சிருப்பாங்க, அந்த உண்டியல்ல போய் போட்டுருவாங்க. அந்த பிள்ளைங்க 2 எப்படி இருக்குன்னா வேணுமா அப்படி கூட கேட்க மாட்டாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? மனசுக்குள்ள தோண ஆசை இருக்கும்ல. அப்படிலாம் இது இல்லை. அவங்க ஆசையே அவங்களே நிறைவேற்றிக்கிட்டா என்ன கேட்க போகுது? அட வாங்க முடியாம கூட போட்டுமியா, தப்பு இல்லை. ஆனா ஆசைப்பட்டிருப்பல, அதை சொன்னா தானே என்ன? ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்க முடியலங்கிறது ஒரு வருத்தம் இருக்குல்ல, அதை விட பெரிய வருத்தம் என்ன தெரியுமா? உள்ள எதுவுமே கேட்கவே மாட்டேங்குதே. மனசு இல்லனாலும் அதான் நேசம். இப்படி ஒரு மனசு இருக்கிறது வரமா சாபமா? சாபம் தான் சார். ஒரு கல்யாணம் அப்படிலாம் முடிச்சுட்டா அப்பயும் நம்ம அப்படிதான் சார் இருக்கணும். நாங்க பிறந்த பொறப்பு அப்படியா? பொறப்பு அப்படி. அதை படிச்சுட்டே வேலையெல்லாம் பார்த்து வர்றாங்கல்ல, உங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கு? இப்போ அந்த பக்கம் பேசினோம் எல்லாருங்களையும் பார்க்கும்பொழுது என்னோட சின்ன வயசு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போது அப்பா இறந்துட்டாங்க. சித்தப்பாட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டாங்க. ஒரே வார்த்தை தான் சொன்னார், பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு? சொந்த பந்தம்லாம் சும்மா பாதியிலே விட்டுட்டு ஓடிடுவாங்க. நான் இப்போ ஒன்று இங்கே எடுத்துகிட்டு வர சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சது தான். இப்போ இந்த தாரோட ஹைட் இப்படி இருக்குல்ல, எல்லா தாரும் இந்த ஹைட்டில் இருக்காது. இது எனக்கு ரொம்ப பெயினான ஒரு விஷயம்.